ஹிந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய எல்லை பகுதிக்குள்ள கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏற்றுறோம். அது பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தை ஏன் ஏற்றுறோம்னா அதை பாற்ற வீட்டில் நம்ம ஏற்றுவோம். இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க? மலை பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். எல்லோரும் அதை பார்க்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க. அங்கே தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றுவாங்க. இதுதான் நடைமுறை. இதை 100 ஆண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து ஆனால் நீங்க பாருங்க, இதுல திரு ராம ரவிக்குமார் அவர்களும் மொத்தம் 6 பெட்டிஷனர். முதல் பெட்டிஷனர் ராம ரவிக்குமார், அவரோட 5 பேர். 6 பெட்டிஷனருக்காகத்தான் நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க, எதுக்கு 10 பேர் அனுப்பணும்? 6 பெட்டிஷனர் கூட 4 பேர், லாயர் இருக்கலாம் 10 பேர். அதனால் இத்தனை பெட்டிஷனரும் இதுவரை அமைதி காக்கிறாங்க. யாரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறா பேசல. யாரும் தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. யாரும் நெல்லித்தோப்பை எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. மிக அமைதியான முறையில் அறவழியில் லட்டி சார்ஜ் அடி வாங்கிக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்திருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லியிருப்பதை நாங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இவங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்துறாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்களா? இத்தனை போலீஸை குவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸை மதுரையில் குவிக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஒருத்தர் இந்த பெட்டிஷனர் கூட வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள், எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு கார் கண்ணாடி உடைச்சோம், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை உடைச்சோம்? இன்னைக்கு கலவரத்தை செய்வது யார்? மதுரை மாநகரத்தினுடைய காவல்துறை. எவ்வளவு பேரிகேட் போடுறாங்க? ஆயிரக்கணக்கான பேரிகேட். கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க. எங்கேயும் ஒன்று உடையல, இவங்க போய் யாரையும் தாக்கல, எந்த பொது சொத்துக்கும் சேதத்தை ஏற்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத கலவரம் ஆன்டிசிபேட் பண்றாங்க? இது மட்டும் இல்லப்பா, ஒரே நாள் தீபம் ஏற்றுறது மாத்திரம் மத கலவரம் வந்துருமான்னு ஜட்ஜி கேட்டிருக்காங்க. ஜட்ஜி பாருங்க, ஒரே நாள் 3ஆம் தேதி டிசம்பர், அக்கா சொல்றாங்க டிசம்பர் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏற்றிட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு 4ஆம் தேதி போறதில்லை, 5ஆம் தேதி போறதில்லை, அடுத்த தீபத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதனால் மத கலவரம் ஏற்படும்? அதுவும் நீதியரசர் இன்னும் ஒரு படி போறாரு. இங்க பாருங்க, கோவிலுடைய சொத்தை பாதுகாங்கிறார். இந்த தீபத்தூணே கோவிலுடைய சொத்து. நீங்க தீபத்தை ஏற்றினா தானே அதை பாதுகாக்க முடியும். அதனால தயவு செய்து தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாங்க. விசித்திரம், நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல, அக்கா சொன்னது போல, தர்காவுடைய அதிகாரிகள் போய் அப்பீல் பண்ணல, கோவிலுடைய ஈஓ போய் அப்பீல் பண்றாங்க. இதை விட வெக்க நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறோமா? சார், இது ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் 5 பெட்டிஷனர் இருக்காங்க சார். மொத்தம் 6 பேருடைய பெட்டிஷனை தான் அந்த நீதியரசர் அவருடைய ரிட் பெட்டிஷனில் 6 பேர் தான் மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. 5 பேர் ஏற்றணும், ஒருத்தர் ஏற்ற வேண்டாம், மொத்தம் 6 பேர். இப்போ அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை மக்களுக்காக நிற்பது. நாங்கள் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம். மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம். அவர்களும் மக்கள் தான். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க, அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருக்கு. இது அப்ப அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணுங்க? ரகுபதி அவங்க கேட்கறாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம்னா அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும்? மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அரசியல் கட்சி இருக்கு, மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்கு. நீதிமன்றம் சொல்லிய பிறகு அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்காக அரசியல் கட்சி இருக்கு. அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை இது. அதனால்தான் திரும்ப சகோதரர் கேட்கிறேன், நீங்க ரகுபதி அண்ணங்கிட்ட கேட்கணும், யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினோமா அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட். எங்கேயாவது நாங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினோமா? எங்கேயுமே கிடையாது. மக்களுடைய மனநிலையை பிரதிபலித்து, இந்துக்களுடைய உணர்வை பிரதிபலித்து பாரதிய ஜனதா கட்சி களத்தில் பெட்டிஷனருக்காக, மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பில் தெரியா சொல்றாங்க, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பெட்டிஷனர் மட்டும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஹிந்து மதத்தை நம்பக்கூடிய எல்லோருமே பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ராம ரவிக்குமார் மட்டுமா? இல்லை. ராம ரவிக்குமார் சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னா நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது தமிழ்நாடு என்டோமெண்ட் HRNCயில் அதுவும் இருக்கு. அதனால் ராம ரவிக்குமார் பெட்டிஷனாக இருக்கலாம், அதை நம்பக்கூடிய நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது பல தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லோருக்கும் ஆதரவாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற கருத்தை பணிவாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.